இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கங்க. மங்களம், ஜோஷியர் இங்க? நான் தாங்க வர சொன்னேன். எதுக்கு? பாக்கியோட ஜாதகத்தை காட்டுறதுக்கு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைன்னு. நான் ஒன்னும் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கல. நம்ம பாக்கிக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலன்ற பயத்தால தான் வர சொன்னேன். அவ ஏன் வயித்துல வேணா பொறுக்காம இருக்கலாம், ஆனா பாக்கியும் என்னோட பொண்ணு தானே. அவ இன்னும் கல்யாணம் ஆகாம வீட்லயே இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆமா மாமா, ஏதாவது வெளியே சம்பந்தம் பார்த்தா கூட பணத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கிறேன் மாமா. ஊர்ல என் பேர்ல 1 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை வித்துடலாம். பத்தலைன்னா நான் கடன் கூட வாங்கி தரேன் மாமா. என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் கஷ்டப்பட்டு நான் அந்த கடனை அடைச்சிருவேன். அந்த நிலம் தான் உங்க பூர்வீக நிலமாச்சடா, அதை போய் விற்கிறாங்கிற. பாக்கியோட சந்தோஷத்தை விட எனக்கு அந்த நிலம் முக்கியம் இல்லை மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட கொடுங்க, மீதியெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். போங்க. பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுன்னா வீட்ல இருக்கிற கஷ்டம், உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இப்ப யோசிக்கலாம் நேரம் இல்லைங்க. உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னா உடனே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னும் 4 நாள் போச்சுன்னா உங்க பொண்ணு பிறந்த வீட்லயே கன்னியா இருக்க வேண்டியதுதான். அது எப்படிங்க உடனே வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது? தலைய அடமானம் வச்சாவது கல்யாணம் பண்ணிடலாங்க. நம்ம பொண்ணு சந்தோஷத்தை விட வேற என்ன வேணும் நமக்கு? சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். நேரத்தை கடத்தாம சீக்கிரம் சரியான முடிவா எடுங்க. நான் வரேங்க. போயிட்டு வாங்க ஐயா. இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நான் முன்னாடியே பயந்தேன். சரி விடுங்க, கை மீறி போறதுக்கு முன்னாடியே நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க, நான் டீ போட்டு வைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாக்கிக்கு நல்ல சம்பந்தம் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து பாக்கிய நல்ல விதமா பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்கலாம். அக்கா, அக்கா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு தெரியுமா? உங்க வீடா? அதான்க்கா, எங்க வீடுனா நான் வேலை செய்யற வீடுன்னு சொன்னேன். ஆனா எங்க வீடுன்னு அப்படி டக்குன்னு நான் சொல்லிட்டேனே. இது உன் வீடுதான் பாலகி. கடவுளுக்கு உன் நேர்மை தெரிஞ்சதுனாலதான் உன் வாயில இருந்து அந்த வார்த்தையை வர வச்சிருக்காரு. அந்த பாம்ப நான் தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தேன். உடனே பயந்து போய் தெரியாம அவருடைய இடுப்புல ஏறி டைட்டா புடிச்சுக்கிட்டேன்க்கா. பாம்பு! அவர் என்னடானா பாம்பு இல்ல ஒண்ணும் இல்லன்னு கீழே போயிட்டாரு. அப்பதான் மனோகரி இருக்காங்கல்ல, பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டே வெளியில வந்தாங்க. உடனே அவரு எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாரு. ஆனா பசங்க இல்லாததுனால நல்லதா போச்சுக்கா. அவங்க மட்டும் இருந்திருந்தா இந்த விஷயம் எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும்னு தெரியுமா? அம்மா, இவன் ஏன் கால் பண்றான்? இப்ப போனை எடுத்தா காசு கொடு டார்ச்சர் பண்ணுவான். எடுக்கலன்னா டைரக்டா வீட்டுக்கு வந்து தொலைப்பான்.
இந்த பக்கம் சிங்கம் அந்த பக்கம் புலி நடுவுல மாட்டிக்கிட்டேன். அம்மாடி, முதல்ல ஏதாவது பண்ணி இவனுக்கு பணத்தை ரெடி பண்ணணும். அது வரைக்கும் அவனோட போனை எடுக்காம இருப்போம். அவனை சைலண்டா விட்டுருவான். மறுபடியும் பண்றான். இவன் விட மாட்டான் போல இருக்க. மனோ, ஏதாவது ஒண்ணு பண்ணு. Think, 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 think. அம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நேரமா உங்க போன் ரிங் ஆகுது இல்ல? எனக்கு தெரியும். நீ போ. நீலா, 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 நீலா. நீலா, போனை எடுத்து அவங்க போனை வீட்டுல விட்டுட்டு வெளியில போயிட்டாங்கன்னு சொல்ல. எடு எடு. சரிங்கம்மா. யாருங்கம்மா? உனக்கு எதுக்கு? வாயை மூடிட்டு சொன்னதை செய். சாரிம்மா. ஏய், ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சரிங்கம்மா. ஹலோ, யாரு? நீ யாரு? நீ போன் பண்ணியா இல்ல நான் பண்ணனா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. வெளிய போயிருக்காங்கன்னு சொல்ல. நான் இந்த வீட்ல வேலை பாக்குறவ மனோகரி அம்மா. இந்த போனை மறந்து வீட்ல வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. வந்ததும் கால் பண்ண சொல்றேன். எதுவும் கேட்காமலே சொல்லிட்ட? ஏதாவது கேட்டா சொல்லுன்னு உங்க அம்மா உன்கிட்ட சொல்லலையா? என்னங்க மேடம், வேலைக்காரிய போனை அட்டன் பண்ண சொல்லி என்னெல்லாம் சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுத்தீங்களே, ஆனா அதை எப்படி சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுக்கலையா? போ. சொல்ல. இன்னும் பழைய ஐடியாவெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களாவது ஏதாச்சும் புதுசா யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். இங்க பாரு, நீ கேட்ட பணத்தை ரெடி பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இப்படி போன் பண்ணி கேட்டதும் உடனே பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட இருந்ததெல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணாலும் தாராளமா எடுத்துக்கோங்க. ஆனா எனக்கு மட்டும் நான் சொன்ன நாளுக்குள்ள பணம் வரல அப்படின்னா அப்புறம் நான் எங்க போவேன்? யார போய் பாப்பேன்? நான் என்ன சொல்லுவேன்? சொன்னா என்ன ஆகும்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த அளவுக்குலாம் எடுத்துட்டு போயிடாதீங்க மேடம். ஹலோ 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 ஹலோ. இப்ப என்ன பண்றது? பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்றது? இவனுக்கு செட்டில் பண்ணி இவனை அமர் கண்ணில் படாத மாதிரி பண்ற வரைக்கும் நான் நிம்மதியா இருக்க முடியாது.